ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வெனஸ்டே ஈவினிங் vlog. பசங்களுக்கு இப்போ ஸ்கூல் லீவு தாங்க. குவைத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜூன்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் 3 months சம்மர் ஹாலிடேங்க. அந்த டைம் தான் வந்து பீக் சம்மர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஹாட் வந்து ரொம்ப அதிகமாகவே தான் இருக்கும். 3 months லீவ் மட்டும் இல்லைங்க, அதுக்கேற்ற மாதிரி ஹாலிடே ஹோம் ஒர்க்ஸுமே நிறைய கொடுத்துருவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சு 1 week தாங்க லீவ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. புது கிளாஸ்க்கு ப்ரொமோட் ஆகி போய் ஒரு 1 month கழிச்சு தாங்க சம்மர் ஹாலிடே இருக்கும். ஹாலிடே முடிஞ்சு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண உடனேமே உங்களுக்கு ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆகிருங்க. ஸோ வந்து ஹாலிடேக்கு முன்னாடியே போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி படிக்க வேண்டியது எல்லாமே கொடுத்து ஹாலிடே ஹோம்ஒர்க்காக கொடுத்துருவாங்க. ஸோ இந்த லீவில் தான் வந்து எல்லாமே படிக்க வைக்க வேண்டியது இருக்கும். இந்த டைமில் தான் வந்து நமக்கு இந்த தமிழெல்லாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குற டைமும் இருக்குங்க. ஸோ பசங்க ஆல்ரெடி தமிழ் கிளாஸ் போனாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஹாலிடே ஆனாலும் டெய்லி ஈவினிங் படிக்க வச்சுக்கிட்டு தாங்க இருக்கிறேன். ஸோ டின்னருக்கு வந்து ஹஸ்பண்ட் சாண்ட்விச் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே சாண்ட்விச்லாம் சாப்பிட்டுட்டு டின்னர் சமைக்க வேண்டிய வேலை இல்லாதனால கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாக்கெட்லேயும் பாக்ஸ்லேயும் அந்த மாதிரி கொஞ்சம் ஆர்கனைஸ்டாகவே இல்லாமல் இருந்தது. அதை கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓவன் மேலே உள்ளது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் பாட்டில்ஸ் எல்லாம் யூனிஃபார்மாக கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் ஒவ்வொரு நட்ஸ் எல்லாம் போட்டு வச்சு இந்த ஓவன் மேலே எல்லா நட்ஸுமே இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸ் இதெல்லாம். ஸோ கொஞ்சம் பார்க்கவும் அழகாக இருந்தது. எல்லாம் அங்கேருந்து எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு கவுண்டர் டாப்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தூங்கலான்னு கிளம்பும்போது பசங்க சாண்ட்விச் சாப்பிட்டது என்னமோ நல்லாவே இல்லை, எங்களுக்கு தோசை வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீக் டேஸில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சமைக்கிறதுக்கே அவ்வளோ இதாக இருக்குங்க. இந்த தோசை மாவு இருந்துச்சுன்னா அதை வச்சே மேனேஜ் பண்ணிடுவோம். ஸோ தேர்ஸ்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையை வச்சே ஓட்டிடலாம். இந்த மாவு கொஞ்சோல இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கும்போது நைட்டு 11 மணிக்கு தோசை வேணும்னு கேட்டுட்டாங்க. ஸோ இருக்கிற மாவை அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்தாச்சுங்க. ஸோ சடனாக பிளான் பண்ணி நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.